வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேங்காய் ஏற்றுமதி வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. சாதாரணதர பரீட்சைக்கு 7 பாடங்கள் மட்டுமே. அரசு அதிகாரிகளுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு விடுத்த எச்சரிக்கை. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு வெளியான முக்கிய தகவல். தாதியர் சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்ப அரசாங்கம் நடவடிக்கை. மண்வெட்டி பிடியால் தாக்கியதில் இளைஞன் மருத்துவமனையில் 11 பேர் தலைமறைவு, போலீசார் வலைவீச்சு. எமிரேட்ஸ் நிறுவனத்தின் புதிய விமானம் துபாய் கொழும்பு இடையே ஜூலை 18 முதல் சேவையில். தொடர்பான விரிவான செய்திகள். இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் தேயிலை மற்றும் தேங்காய் ஏற்றுமதி வருவாய் கணிசமாக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன்படி தேங்காய் ஏற்றுமதி வருவாய் கடந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 158.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த நிலையில் இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 25.3% அதிகரித்து 198.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இதேவேளை கடந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 565.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த தேயிலை ஏற்றுமதி வருவாய் இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 7.9% அதிகரித்து 610.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இதனிடையே 5 மாதங்களில் கருப்பு தானிய ஏற்றுமதி வருவாய் 55.8% அதிகரித்து 171.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளதாகவும் மத்திய வங்கியின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் காப்போது சாதாரணதர பரீட்சைக்கு 7 பாடங்கள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் வெளியாகிய கருத்துக்களையும் கல்வி அமைச்சையும் மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன. இவற்றில் கணிதம், ஆங்கிலம், தாய்மொழி, மதம் மற்றும் விஞ்ஞானம் உள்ளிட்ட 5 பாடங்களை கட்டாயம் படிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக மாணவர்கள் வேறு 2 பாடங்களை தெரிவு செய்ய வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி தொழில்நுட்பம், அழகியல், மேலாண்மை, தொழில் முனைவோர், மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல், சுகாதாரம் மற்றும் இயற்பியல் ஆய்வுகள் ஆகிய பாடப்பிரிவுகளின் கீழ் பரந்த அளவிலான பாடங்களிலிருந்து 2 பாடங்களை தேர்ந்தெடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது பரிந்துரைகளை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என அறிவித்துள்ளது. இதுகுறித்து அனைத்து அமைச்சக செயலாளர்கள், மாகாண தலைமைச் செயலாளர்கள், மாகாண சபை தலைமைச் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் கூட்டு தாபனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ சபைகள் தலைவர்களுக்கு தெரிவிக்கவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பரிந்துரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரத்துக்குள் பரிந்துரைகளை செயல்படுத்த அந்த நபர்கள் எடுத்த அல்லது எடுக்க எதிர்பார்க்கப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் தெரிவிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. எனினும் ஆணைக்குழு தனது பரிந்துரைகளை வெளியிட்ட பிறகு மேல்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து பரிந்துரைகள் செயல்படுத்தப்படவில்லை என்று சில அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்கள் கூறியுள்ளன. இந்த உண்மைகளின் அடிப்படையில் ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட பரிந்துரைகளை மீண்டும் மேல்முறையீடு செய்வதற்கான வழிமுறை இல்லாததால் மேல்முறையீடுகள் சமர்ப்பிப்பதன் காரணமாக பரிந்துரைகளை செயல்படுத்தாமல் இருப்பதற்கு எந்த சட்ட அடிப்படையும் இல்லை என்று மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பரிந்துரைகள் செயல்படுத்தப்படாவிட்டால் அதற்கு எதிராக ஆணைக்குழு எடுக்கும் அடுத்த நடவடிக்கைகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி அல்லது நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களால் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை நிகழ்நிலையில் பெறுவதற்காக திட்டத்தை இந்த ஆண்டு முதல் செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் இலங்கையர்கள் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் செயல்முறையை துரிதப்படுத்துவதற்காக குறித்த செயல்பாடுகளை நிகழ்நிலையாக மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்பு பெறுதல் தொடர்பான முன்மொழிவு புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்புக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 20 தூதுப்பணி குழுக்கள், அலுவலகங்கள் உள்ளடங்கும் வகையில் உயிர்க்குறிகள் சேர்ப்பு நிலையம் மற்றும் அதற்கு தேவையான உபகரணங்களை வழங்குதல், குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துடன் நிகழ்நிலையில் தொடர்பு கொள்வதற்கான வசதிப்படுத்தல் மற்றும்
ஒருங்கிணைவதற்கு உரிய முறைமைகள், மென்பொருட்களின் அபிவிருத்தி மற்றும் தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கான கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்பு தேவையான நிதியுதவியை வழங்குவதற்கு உடன்பாடு தெரிவித்துள்ளது. குறித்த கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துரிதமாகவும் இலகுவாகவும் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கான வசதிகளை வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் மற்றும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆகியோர் இந்த ஆண்டு முதல் வெளிநாடுகளில் உள்ள அடையாளம் காணப்பட்ட 20 இலங்கை தூதரகங்கள் அலுவலகங்கள் மூலம் நிகழ்நிலையில் கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிக்கும் திட்டத்தை செயல்படுத்த சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தாதியர் சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஆட்சேர்ப்புக்கான 2 வர்த்தமானி அறிவிப்புகள் அடுத்த வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் கலாநிதி நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தினார். அதன்படி 2020 முதல் 2022 வரை காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோற்றியவர்களில் 2650 பேரையும் தாதியர் பட்டம் பெற்ற 850 பட்டதாரிகளையும் தாதியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். வீதியால் சென்ற இளைஞனை வன்முறை கும்பல் இணைந்து மண்வெட்டி பிடி உள்ளிட்ட கூரிய ஆயுதங்களால் தாக்கியதில் படுகாயமடைந்த இளைஞன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஈச்சமோட்டை பகுதியைச் சேர்ந்த நபர் ஜெர்மனியிலிருந்து விடுமுறையை கழிப்பதற்காக யாழ்ப்பாணத்துக்கு திரும்பியுள்ளார். அவர் தனது சகோதரியின் கணவர் உள்ளிட்ட குடும்பத்தினருடன் முரண்பட்டுள்ளார். ஜெர்மனியிலிருந்து வந்த குறித்த நபர் தனது சகோதரன் மற்றும் நபர்கள் என 10 பேருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். அதன்போது தன்னுடன் முரண்பட்ட சகோதரியின் கணவரது நண்பர் அவ்வழியே சென்றுள்ளார். அதனை அவதானித்த போதையில் இருந்த அந்த கும்பல் அந்த இளைஞனை வம்புக்கு இழுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் பின்னர் அந்த இளைஞரை மண்வெட்டியின் பிடி மற்றும் கூரிய ஆயுதங்களால் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளனர். தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞரை அயலவர்கள் மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்த்தனர். தாக்குதல் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இளைஞன் மீது தாக்குதலை மேற்கொண்ட 11 பேரும் தலைமறைவாகியுள்ளனர். அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜெர்மனியிலிருந்து வந்த நபர் மீண்டும் அந்நாட்டுக்கு திரும்பிச் செல்ல முடியாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சர்வதேச விமான நிறுவனமான எமிரேட் புதுப்பிக்கப்பட்ட 4 வகுப்பு போயிங் 777 விமானத்தை ஜூலை 18 முதல் துபாய் மற்றும் கொழும்பு இடையே சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. புதிதாக கட்டமைக்கப்பட்ட மற்றும் புதுப்பிக்கப்பட்ட கேபின்களுடன் மேம்படுத்தப்பட்ட விமானங்களின் சேவைகள் இலங்கையில் பிரீமியம் எக்கானமி இருக்கைகளை கொண்ட விமான நிறுவனத்தின் 2வது தினசரி விமானமாக இந்த விமானம் அமைக்கப்பட்டுள்ளது. எமிரேட்ஸின் EK 650 விமானம் துபாயிலிருந்து 2:40 மணிக்கு புறப்பட்டு 8:35 மணிக்கு கொழும்பை வந்தடைகிறது. திரும்பவும் விமானம் EK 651 கொழும்பிலிருந்து 10:05 மணிக்கு புறப்பட்டு 12:55 மணிக்கு துபாய் வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரீமியம் எக்கனாமி டிக்கெட்டுகளை உடனடியாக emirates.com, எமிரேட்ஸ் ஆஃப் அல்லது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயண முகவர்கள் மூலமாகவும் எமிரேட்ஸ் சில்லறை விற்பனை கடைகளிலும் முன்பதிவு செய்யலாம் என்று எமிரேட்ஸ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.